நீயும் எனக்கு ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. இனிமேல் உனக்கு ஃபோனே பண்ண மாட்டேன். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. இனிமேல் ஃபோன் பண்ணுறேன் பாரு. ஹலோ. ஹாய்டா, எப்படி இருக்க? ஹாய்டா, எப்படி இருக்கவா? ஏண்டி உனக்கு தெரியாதா நான் எப்படி இருப்பேன்னு? பிரேக்கப்னு சொல்லி 2 வாரம் ஆகுது. உனக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும்னு தோணுச்சா? என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஒரு ஃபோன் கூட இல்லைல்ல? சரி, நீ ஏன் ஃபோன் பண்ணல? நானா? நீ ஏன் பண்ணல சொல்லு. நீ சொல்லு. முதல்ல நீ சொல்லு. நீ ஏன் பண்ணலன்னு சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. இல்ல நீ சொல்லு. நீ சொல்லு. இல்ல நீ சொல்லு. நீ சொல்லுடா முதல்ல. சொல்லுடா வா. சரி சரி, கோல்ட் டவுன் கோல்ட் டவுன். ஓகே கூல். ஒரு தடவை கூட உன் ஈகோ எல்லாத்தையும் விட்டு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டல நீ? இப்ப எதுவுமே பேச மாட்டியே நீ, தெரியும்டி. கேவலமா சிரிச்சிட்டு தானே இருக்க? சரி சரி, உன்னெல்லாம் லவ் பண்ணதுக்கு. லவ் பண்ணதுக்கு ஒன்னும் இல்லையே. சரி, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறியா? இல்ல எனக்கு புரியல. ஏண்டி அப்ப இன்னமும் நம்மளுக்குள்ள இந்த பிரச்சனை இன்னும் முடியலையா? முடியல. இப்ப என்ன பண்ண எல்லாம் சரியாகுன்ற? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ உண்மையை மட்டும் சொல்லணும். அப்படி உண்மையை சொன்னா உன்னையும் உன் காலையும் கண்டினியூ பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கிறேன். இல்லை பொய் சொன்னேன்னு தெரிஞ்சு நான் கட் பண்ண மாவனை முடிவு பண்ணிக்கோ. இதுதான் என்னோட கடைசி கால். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நம்ம சண்டை போட்டு பேசாத இந்த 2 வீக்ஸில் நீ என்னை பற்றி என்னெல்லாம் நினச்சேன்னு உண்மையை மட்டும் சொல்லு. ஐயோ, இப்போ எதுக்கடி அதெல்லாம்? இப்போ சொல்றியா இல்லை நான் காலை கட் பண்ணிடவா? சரி சொல்கிறேன். சொல்லு. ஹே, அதெல்லாம் வேணாண்டி, விர்ரி. இப்போ எதுக்கடி அதெல்லாம்? டேய் சொல்றா. உண்மையா சொல்லவா? உண்மையை மட்டும் சொல்லு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எங்கே பாரு, நீ இதை காரணமாக வச்சுட்டு திருப்பிலாம் வந்து என்கிட்ட சண்டை போடக்கூடாது. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீனா பெரிய ஆளுமேரா? உன்னை விட்டா எனக்கு வேற பொண்ணா கிடைக்காது? ஹே, நீ இல்லைன்னா எனக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்கடி. இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதடி மயிறு அப்படின்னு நினைச்சேன்டி. அதுக்கப்புறம் பாவம், நீ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு எப்படிலாம் கஷ்டப்பட போறியோன்னு நினைச்சேன்டி. உனக்கு என் லெவலுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு ஒரு பையன் கிடைக்கணும்னு நினைச்சேன். இப்படிலாம் நினைச்சிட்டு அப்புறம் என்ன இதுக்கு எனக்கு இப்போ கால் பண்ண? என்ன இதுக்கா? என்ன இதுக்குன்னா என்ன மீன் பண்ற? நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் தான் நான் மீன் பண்றேன். நீ என்னெல்லாம் நினைச்ச? சரி விடு, ஏதோ நினைச்சேன். சரி, அடுத்து என்ன? அடுத்து என்ன நினைச்சனா, அப்புறம் என்ன, எலவு பாடல்கள் தான் கேட்டேன். எலவு பாடல்களா? எலவு பாடல்கள்னா பிரேக்கப் சாங் தான் கேட்டேன்னு சொல்றேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா பிரேக்கப் சாங்கையும் நான் கேட்டேன். பிரேக்கப் சாங்ல இருக்கிறதுலாம் வார்த்தைகள் இல்லை, வலிகள். அதை பத்திலாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அதெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்றவனுக்கு தாண்டி தெரியும். அந்த பாட்டில் உள்ள வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம ஹார்ட்டை கழட்டி ஆப்போசிட்ல வச்சு பேச வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்டி. ஓவரா பேசாத. சரி சரிடி, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க பிரேக்கப் சாங் வந்திருக்கு சொல்லு? சொல்றீ, ஒண்ணு கூட வந்தது கிடையாது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு பிரேக்கப்ன்றது வீடியோ கால் மாதிரி நினைச்சு போயிடுறீங்க. ஆனா பசங்களுக்கு அப்படி கிடையாது. அது இறந்த காலமா இருந்தாலும் நாங்க சாகுற வரைக்கும் அதே ஞாபகத்தோட தாண்டி இருக்கும். இதுதாண்டி பசங்களோட பிரேக்கப். லூசுத்தனமா பேசாத.
சரி, அப்போ நீ என்ன பண்ணு, நீயே ஒரு பிரேக்கப் சாங் பாடு. நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆச்சுல, அதை வச்சு ஒரு பாட்டு பாடு. நான் எதுவும் பேச மாட்டேற. டேய், பொண்ணுங்களுக்கு பிரேக்கப் சாங் இல்லைன்னு யார் சொன்னா? ஓ, அப்போ இருக்கா? எங்க என்ன பிரேக்கப் சாங் இருக்கு சொல்லு. ஏன் இல்லை, வந்த எல்லா பிரேக்கப் சாங்லேயும் பொண்ணுங்கன்னு இருக்கிற இடத்துக்கு பதிலாக பசங்கன்னு, ஏமாத்திட்டான்னு இருக்கிற இடத்துக்கு பதிலாக ஏமாந்துட்டேன்னு போட்டா எல்லா சாங்கும் எங்களுக்கும் பொருந்தும். அப்புறம் நாங்கள் பாட்டு எழுதுனா இந்த ஒரு இடத்துல மட்டும் பீப் போட்டு மற்ற இடத்துல லிரிக்ஸ் வருமே, அப்படியெல்லாம் இருக்காது. பாட்டு ஃபுல்லாகவே பீப்பாக தான் இருக்கும். 1-2 இடத்துல மட்டும்தான் லிரிக்ஸே வரும். பரவாயில்லையா? பாடவா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம். சரி, அடுத்து அடுத்து நான் உன்னை நினைக்காம இருக்கணுன்றதுக்காக என் உடம்பை ரெடி பண்ண முடிவு பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சிட்டப்ஸ் 30, புஷ்அப்ஸ் 30, ஜாகிங் 10 கிலோமீட்டர், ஃபுல் டயட்டில் இருக்கேன். உடம்பை ரெடி பண்ணால் மனசில் இருக்க வழியெல்லாம் போயிடும். எஸ், ஐ ஆம் இன் த ப்ராசஸ். சரி, வீடியோ கால் வா. வீடியோ காலா? அதுக்குள்ள பார்க்கணும்னா என்ன பார்க்காம இருக்க முடியல. இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு ஏன்டி இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாம இருந்த? சரி, இப்போ வா. நான் ஹாலில் இருக்கனே, பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி, நான் வரேன். எங்க இவ்வளோ நாள் நீ ஒர்க் அவுட் பண்ணத என் முன்னாடி பண்ணி காமி பார்ப்போம். ஒர்க் அவுட்டா? ஹே, இப்போதாண்டி சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே ஒர்க் அவுட் பண்ணா உடம்பு கெட்டு போயிரும்டி. ஒர்க் அவுட் பண்ற மூஞ்சியை பாரு. நீ ஆச்சும் ஒர்க் அவுட் பண்றதாவது நல்லா இருக்கிற தீனியெல்லாம் தின்னுட்டு தூங்கிருப்ப. ஒரு நிமிஷம் இரு, ஸ்வேதா கால் பண்றா. இது ஸ்வேதாவா? இப்போ வேணாண்டி, ஸ்வேதா அப்புறமா பேசிக்கோ. ஏன்? கொஞ்ச நேரம் என் கூட பேசுறீ, அப்புறமா கூட ஸ்வேதா. ஐயோ, ஸ்வேதா வேற கால் பண்ணிட்டா. சொல்லு ஸ்வேதா. ஒரு 2 நாள் முன்னாடி அண்ணா இருக்கார்ல, ஹலோ. ஸ்வேதா கிட்ட என்ன பேசின? ஸ்வேதா ஸ்வேதா கிட்ட நான் எதுவும் பேசலையே. ஸ்வேதா கிட்ட என்ன பேசின? நீ என்கிட்ட பேசலையா? வாட்ஸ்அப்லயும் பிளாக் பண்ணிட்ட. கால் பண்ண ஈகோ விடல. ஸோ உன்னை என்கிட்ட வந்து பேச வைக்கணும்னு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஐயோ அண்ணா, என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? எல்லாம் உங்க அக்கா தாமா. அடிக்கடி சண்டை போட்டு போயிடுறாமா. நீ தாமா எப்படியாவது பேசி சேர்த்து வைக்கணும். இங்க நான் ஃபீல் பண்றத கொஞ்சம் அவட்ட எடுத்து சொல்லுமா. நான் பேசுறேன் அவகிட்ட. அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப். கேளுமா. இந்த அண்ணன் உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்குமா பண்ண போறேன்? கேளு. எனக்கு ரீசார்ஜ் மட்டும் பண்ண முடியுமா? எனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா? வெக்கமா? ஃப்ரெண்டுக்கு இருக்கா? நான் சாவ போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பத்திலாம் கண்டுக்காம ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்றா. என்கிட்ட இருந்ததே 350 ரூபா தான் தெரியுமா? அது ஒரு கிரில் சிக்கன் சாப்பிடலான்னு வச்சிருந்தேன். அந்த காசுல ரீசார்ஜ் பண்ணி விட்டேன். இப்ப பாரு, என் கிரில் சிக்கனும் போச்சு, என் காசும் போச்சு. அப்ப கூட நீ பேசல. நீ கிரில் சிக்கன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு நான் உன்கிட்ட பேசணுமா? கடைசி வரைக்கும் என் ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சிக்கவே இல்லடி. ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸ்? மகிமா, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்பா. சரிம்மா சரிம்மா. யாரு? உங்க அப்பனா? இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, விடு. இல்லை சொல்லு. நம்ம சண்டையில் இருந்தப்போ உங்கள் அப்பனை பற்றி ஒன்று நினச்சேன், அதான் சிரித்தேன். என்ன நினச்ச? கொஞ்சம் கேவலமாக இருக்குமே, வேணாமே. சொல்லு. இல்லை, நீ என்கிட்ட பேசாமல் இருந்தியா, அப்போ ரொம்ப கடுப்பாயிருச்சு. அப்போ நீ இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக உன்னை சாகடிக்க முடியும். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன யோசனை?
என்கிட்ட மட்டும் ஒரு டைம் மிஷின் கிடச்சிதுன்னு வச்சுக்கோயேன், கரெக்டாக உங்கள் அப்பாவோட கல்யாண நாளை கணக்கு பண்ணி அங்கே போய் உங்கள் அப்பாவோட கல்யாணத்தை அன்னைக்கு உங்கள் அப்பாவை பற்றி உங்கள் அம்மா கிட்ட தப்பு தப்பாக போட்டு கொடுத்து உங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தை நிறுத்தி உன்னை பிறக்கூடாமல் பண்ணுற பண்டி. உன்னை மட்டும் பிறக்கூடாமல் பண்ணியிருந்தேன், என் ஃபர்ஸ்ட் லவ் ஜோதியோட இன்னத்துக்கு ஜாலியாக சமாச்சிருப்பேன். உன்னை லவ் பண்ண வெஸ்ட்டு சைக்கோ தொல்லையா இருக்குடி. நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு உன் லட்சணம் தெரிஞ்சு தானே உன்னை விட்டு ஓடி போயிருக்கா. அதையும் மீறி நீ அவளை கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, கல்யாணம் ஆன அடுத்த நாளே உன்னை பார்த்து தெரிச்சு ஓடி போயிருப்பா. அவள் ஓடி போகிறதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ என் கூட இருக்க போறியா இல்லை ஓடி போறியா? அதுக்கு ஆன்சர் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், போய் பார். கல்யாணமா? ஹலோ. ஹே, என்னடி இதெல்லாம்? இல்லை, இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தான் நான் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் கேட்குறப்பெல்லாம் 2-3 இயர்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவேன். இப்போ என்னடி நெக்ஸ்ட் மந்தே மேரேஜ்னு சொல்லி அனுப்புற? அதுக்குள்ள உனக்கு என்னடி? ஏ, ஏதாவது பேசுறி? சரி, ஒரே ஒரு தடவை மட்டும் நேரில் மீட் பண்ணலாம் வா. நேர்லையா? சத்தியமா நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் நேரில் மீட் பண்ணலாம். ஹே ப்ளீஸ், எனக்காக ஓகே சொல்றீ? சரி, ஓகே, மீட் பண்ணலாம். ஒன் லாஸ்ட் டைம். ஒன் லாஸ்ட் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வைரலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்ன திடீர்னு பார்ட்டி? மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சுல்ல, அதான் ஆஃபீஸில் எல்லாரும் பார்ட்டி கேட்குறாங்க. டீம் லீடர் வேறு டீம் போகிறாரு, அதான் சின்னதாக ஒரு பார்ட்டி. நீங்கள் சொன்ன 8 கவுண்ட்டுக்கு தான் சமைச்சிட்ருக்கேன், போதும் தானே? போதும்னு நினைக்கிறேன், பத்தலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். என்னது பார்த்துக்கலாமா? நீங்கள் சொன்ன கவுண்ட்டுக்கு தான் நான் சமைச்சிட்ருக்கேன். கரெக்டாக எப்படி சொல்ல முடியும்?